ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறுப்பு தானம் மூலம் இருவருக்கு வெற்றிகரமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த 67 வயது விஸ்வபாரதி மற்றும் கொல்கத்தாவைச் சேர்ந்த 37 வயது அமித் சாஹா ஆகியோர் இறுதிக்கட்ட கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இருவரும் உயர்தர சிகிச்சைக்காக ஸ்ரீபெரும்புதூர் தண்டலம் பகுதியில் உள்ள சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இருவரின் குடும்பத்தினர் உறுப்பு தானம் செய்ததை அடுத்து மருத்துவ குழுவினர் சுமார் 10 மணி நேரம் நடைபெற்ற சிக்கலான அறுவை சிகிச்சையில் புதிய கல்லீரலை பொருத்தினர். தற்பொழுது இருவரும் பூரண குணமடைந்து நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வெற்றிகரமாக சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவினருக்கு சவிதா மருத்துவமனை நிர்வாகம் பாராட்டு தெரிவித்தது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய மருத்துவர் அனைவரும், சபார்டினேட்ஸ், சப்ளிமெண்ட்ரி ஸ்டாஃப் எல்லாருமே வெரி வெரி ஹாப்பி. நாங்கள் அவளை பற்றி ரொம்ப பெருமைப்படுறோம். மக்களுக்கு நாங்கள் தான் இப்போ நம்ம இவரே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சார்ஜும் பண்ணல பேஷண்ட்டுக்கு. ஆக்சுவலி கவர்மெண்ட்டே இன்சூரன்ஸில் 22 லட்ச ரூபாய்க்கு தராங்க. அதுலேயே நாங்கள் மேனேஜ் பண்ணோம். நாங்கள் ரொம்ப நாளாக சிறுநீர் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் இப்போ இது பண்ணுறோம். எலும்பு மச்சை இருக்கலாம், எலும்பு மச்சையை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது ரொம்ப வெரி ரேர், எல்லா பக்கம் பண்ணுறதில்ல. 2 நோயோடு தான் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு 2 பேருமே பல அறிகுறிகள் சிம்டம்ஸோடு தவிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது வயிறில் நீர் சேர்றதுன்னு சொல்லுவாங்க, காலில் நீர் சேருன்னு சொல்லுவாங்க, கண்ணில் மஞ்சக்காமலை தெரியும், மூளை கொஞ்சம் குழப்பங்கள் வரும், நைட்டு தூக்கம் வர்றது, இது எல்லாமே ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் அவங்களுக்கு இருந்தது. அவங்க 3லேருந்து 4 வருஷத்துக்கு 2 பேருமே தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இங்கே வந்த பிறகு நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு இந்த நோய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வேணுங்கிற டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணோம். ஸோ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நார்மலாக ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அவங்க நிறைய டாக்டர்கள், நிறைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க பார்க்கணும். ஸோ நம்ம 2 ப்ராப்ளமும் வராமல், ரிஜெக்ஷனும் நடக்காமல், இன்ஃபெக்ஷனும் நடக்காமல், 2த்துக்கு நடுவில் பேஷண்ட்டை நம்ம நடத்தி கூட்டிகிட்டு போய் இந்த லிவர் ஃபங்க்ஷன் நல்லா ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுவோம்.